என் பொண்ணுக்கு நான் நினைச்ச பேரு கூட வைக்க விடல. பூமி உட்பட இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் மாத்தி என் பொண்ணுக்கு எல்லாமே நீங்க தானே நிரூபிக்க நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. பொட்டு வைக்கிறேன், ட்ரெஸ் போடுறேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோபம் வரும். நிறுத்து. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற? நாளைக்கு விளம்பரத்துல நடிக்கணும்னு சொன்னதும் உன்னை தயார் பண்ணிக்க போயிட்டல்ல. குழந்தை பால் குடிச்சுதான்னு பாத்தியா? உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல்ல, குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பார்லர் போனியா? நாளைக்கு நீ பளபளன்னு இருப்ப. குழந்தை விளம்பரம் குழந்தைக்காக தானே வந்துச்சு. குழந்தைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட போறோம்னு கூட நீ யோசிக்கல இல்ல? இருக்கட்டும் ஆண்டி, அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸா இல்ல? வேணும்னா இப்ப கூட நான் அவளுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்குவேன். சோ வாட்? அதுக்காக முத்துழகு என்ன விட பெட்டரா? அவங்களே பாத்துக்கணுமா? ஆமாம், பாத்துப்பா. ஏன்னா எங்களுக்கு குழந்தை தான் முதல், அப்புறம்தான் எங்க தேவைகள் எல்லாம். விளம்பரம் எடுக்க வர்றவங்க கிட்ட குழந்தைக்கு என்ன மாதிரி அலங்காரம் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டது நான். செய்ய போறது அவ. இதுல நீ அம்மாங்கிற பதவியை மட்டும்தான் வச்சிருக்க. அதுவும் இப்படி அப்பப்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்தவும் கேள்வி கேட்கவும் தான் உரிமை உனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. ஒன்னு தெரிஞ்சுக்க அஞ்சலி, கடமைய செஞ்சாதான் உரிமையை எடுத்துக்க முடியும். கைய நீட்டிக்கிட்டு உரிமைய மட்டும் கேட்டா வேலைக்கு ஆகாது அஞ்சலி, சொல்லிட்டேன். ஓ, இப்ப எனக்கு உரிமை இல்ல. என் பொண்ணு வேண்டாம், நான் வேண்டாம், முத்தழகு தான் வேணும். அவங்க தான் செய்யணும் இல்லையா ஆண்டி? சொல்றது புரியல அஞ்சலி. முத்தழகு நீ உட்காரு. நீ குழந்தைக்கு மை வை. இல்லத்த, என்னால பிரச்சனை வேணாம். நான் சொல்றேன், மீனாட்சிக்கு நீ பொட்டு வை. அவ எப்படி தடுக்கிறான்னு நான் பாக்குறேன். முத்தழகு நோ. என்ன மாரி நீங்க அவளுக்கு பொட்டு வச்சுங்க, நான் கடுப்பாயிடுவேன். அஞ்சலி, குழந்தைக்கு நீதான் அம்மாவா?